இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங் வீடியோ தான். இன்றைக்கி வந்து சண்டே மணி 12 மணி ஆயிடுச்சு. ஸோ 12 மணிக்கு தான் நம்ம சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ். இது என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு தெரில, எனக்கே தெரியாது. வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம புது வீட்டில் வந்து மீன் குழம்பு பண்ணுறாங்க. மீன் கேட்குமா இல்லையான்னு தெரியல. போட்டிருக்காங்க, மைக் போட்டிருக்கேன், மைக் ஆனில் தான் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அப்புறம் மீன் பொரிச்சது இதுதான் நான் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் எப்படி வைப்பேன், எனக்கு மீன் குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்டியெல்லாம் வைக்க தெரியாது. இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா மீன்? இல்லைங்க, செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்? ஆமாம், செகண்ட் டைம். அன்னைக்கு ஒரு நாள் வச்சேன், சாப்பிட்டாங்க. கடைக்கு போகும்போது வாங்கி கொடுத்துட்டு போனாங்க, சாப்பிட்டோம். அதனால எனக்கு மீன் குழம்பு அந்தளவுக்கு வைக்க தெரியாது. சிக்கன் குழம்பு ஓரளவுக்கு நல்லா வைப்பேன். சாப்பிட்ருக்கான், வச்சு சாப்பிட்ருக்கான். மீன் குழம்பு சாப்பிட்ருக்கேன் போன வாட்டி, அது மறந்துருக்கும் அந்த ருசி கரெக்டாக. அதனால் நான் எப்படி வைப்பேங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்கிறதும் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். எனி மிஸ்டேக்ஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுப்போம். சோறு வந்து வச்சுட்டேன் குக்கரில். எனக்கு வடிக்க தெரியாது, அதனால நான் குக்கரில் வச்சுருக்கேன். அம்மாவுக்கு வடிக்க தெரியும். நான் அம்மா வர்றதுக்கு முன்னாடி நான் குக்கரில் வச்சிட்டேன். கோகோனட் ஆயில், நாங்கள் வந்து சமையலுக்கு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். என்னடா இத்தனையோண்டி பானையிலையா குழம்பு வைக்க போகிறேன்னு பார்ப்பீங்க. இல்லை, கிடையாது. போட்ட ரொம்ப குட்டியாக போட்டேன். இது என்ன பண்ண போகிற? இது வந்து இப்போ வந்து நம்ம வறுத்து வைக்க போகிறோம். ஓகேவா? எப்படி மீன் குழம்பு? நான் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பேன். போன வாட்டி இப்படி தானே வச்சேன் உனக்கு. அதான் எப்படி வைப்பேன் எனக்கு வேணாம், வீடியோவுக்கு சொல்லு. சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சோம்பு சிறிதளவு போட்டுக்கவும். சோம்பு. இது வந்து மிளகு சிறிதளவு போட்டுக்கவும். இப்படி சொல்லு. சரி, அதான் நீ இருக்கியே. வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். சிறிதளவு சேர்த்துக்கவும். ஆமாம். வேறு எதுவும் சேர்க்கணுமா? இல்லை, வேண்டாம். கடலை காதல் சேருங்க நிறைய, அப்பதான் நல்லா சமைச்சு கொடுப்பீங்க. அதெல்லாம் என் புருஷனுக்கு நிறையா தான் சேர்க்கேன். கருவேப்பிலை போய் பறிச்சுட்டு வாங்க போங்க. நம்மளுக்கு கருவேப்பிலை வந்து இங்கேயே இருக்கு. சாரி, கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு. இந்த இருக்குது நமக்கு வந்து கருவேப்பிலை வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது. அதனால் எப்பயும் பறிச்சுக்கலாம். சும்மா 1-2 பறிச்சுப்போம் எப்பயுமே. இப்போ வளர்ந்துருக்கு, நல்லா வாழைக்கு நல்லா வளர்ந்துருச்சு. வாடா கொதிக்குதுடா. இந்த இதுல இருந்து வாங்கிக்க. எட்டாது தேவையான அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம். இந்த பிள்ளையை தூக்கி போடும் போது கருவேப்பிள்ளைங்க பிள்ளையை தூக்கி போடும் போது வெடிக்குங்கிறாங்க கருவேப்பிள்ளைய. அப்படிதான் நல்லது. சின்ன வெங்காயம் போட்டுட்டேன், ஏன்னா அவங்க கருவேப்பிலை பறிக்க லேட்டாகுது. மிளகு பார்த்தீங்கன்னா அங்கே வெடிச்சு செதறி கிடக்கு, அதை எடுத்து உள்ளே போட்டுக்கணும். ஆமாம், கீழே விழுகிற எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கோங்க. கீழே விழுகிறதெல்லாம் எடுக்காத, சுத்தமாக தான்டா இருக்கு. இது நன்றாக வதக்கவும் நன்றாக வதக்கிய பின்னால் இன்னமும் பொடி நமக்கு தேங்காய் போடவும். இது வந்து எப்படின்னா, வீட்டில் எல்லாரும் குழம்பு வைக்கும் போது டேரெக்டாக குழம்பு பொடியெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி குழம்பு வைப்பீங்க. இந்த மேடம் வந்து ஏதோ அரைச்சி குழம்பு வைக்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் அரைச்சிருவாங்க வதக்கின பிறகு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வைக்கிறது எனக்கு பிடிக்கும். மேக்ஸிமம் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பியே நீங்கள். மற்ற வீட்டில் எப்படின்னு தெரியலையே. நீங்கள் சித்தி வைக்கும் நல்லா. என் மீனாட்சி நேற்று போனது இது இங்கேருந்து போனாக்கெல்லாம் ஆப்பம் ரெடியாக இருந்துச்சு. மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்து ஊற்றி அடித்தேன், சூப்பராக இருந்துச்சு. அங்கே அந்த கன்னியாகுமரி, இந்த கேரளா அந்த மீன் குழம்புனால அங்கே வந்து கொடம்புளின்னு ஒன்று இருக்கும்டாச்சு அந்த சைடு. அந்த கொடம்புளி போட்டு சமைச்சாலே ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம புளியெல்லாம் இல்லை, அங்கிட்டு உள்ள புளி வேற. அப்படியா? கொடம்புளி நல்லா இருக்கும், அது சமையலுக்கு நல்லா இருக்கும். நாகர்கோவில் அந்த சைடு நம்ம வந்து இந்த நார்மல் புளி போடுறோம்ல, இந்த நான் ஊற வச்சுருக்கேன் புளியை, நம்ம நார்மல் புளி போடுறோம். அங்கே வந்து கொடம்புளி போடுவாங்க, நல்லா இருக்கும். கொடம்புளி அது வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்து ஒரே ஒரு தக்காளி நாங்கள் அவ்வளோதான். ஏன்னா இது சேர்க்குறோம்ல, புளி சேர்க்குறோம்ல, அதனால்
என்ன சாப்பிட்ற? மக்ரூனா ஏதோ ஒரு கூன். இங்கே வேறு இதுக்கு வந்து கல் உப்பு போடணும். ஏன் தெரியுமா? நல்லா வதங்கும். ஒரு வீடியோவில் பார்த்தேன் யூடியூப்பில். இந்த மாதிரி மசாலா அரைச்சி போடி வதங்குற அந்த ஒரு இதுக்கு வந்து அது என்னது நல்லாயிருக்கும், கல் உப்பு நல்லாயிருக்கும்னாங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா பார்த்துக்கோங்க, இது வந்து காஷ்மீரி மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வேணாம் 3 ஸ்பூன் போட்டுப்போம், நமக்கு உரப்பு பிடிக்கும். ஆனால் காஷ்மீரி மிளகாயில் உரப்பு இருக்காது. இந்த இருக்கு பாருங்க, தனி மிளகாய் தூள் தான் உரப்பு இருக்கும். ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்குது. இல்லையே, டிஃப்ரெண்ட் தெரியுதா உனக்கு? அது லைட் கலராக இருக்குது, இது டார்க்காக இருக்குது. இன்னும் நல்ல காஷ்மீரி, நல்ல கலர் காஷ்மீரி வாங்கணும். நம்ம கொஞ்சோண்டி மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி. இது வந்து எல்லா வத்தல் போட்டு இது போடுவாங்க, நான் பொடியாக போடுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் குழம்பு பொடியும் சேர்ப்பேன். ஏன் இவ்வளோ போட்டிருக்க? இது வந்து மல்லிப்பொடி, இதுதான் நம்ம சேர்க்கணும். இப்படி தான் கையெடுங்க, தள்ளி போ, தெரியாது குழந்தைக்கு. தள்ளு குழந்த, என்னை சொல்லுவல்ல. பெப்பர் பொடி வேணால் சேர்த்துக்கலாம், பட் நான் மிளகு சேர்த்துட்டேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா காய வைக்க போகிறோம். தட் மீன்ஸ் ஃபேனில் ஆற வைப்போம் நம்ம கொஞ்சம் நேரம். துண்டு எடுத்துகிட்டு வச்சு நம்ம வெட்டி வச்சது வதக்கி வச்சது எல்லாத்தையுமே அரைக்க போகிறேன். காதை மூடிக்கோங்க. வச்சுக்கணும்ல, நல்லா சட்னியாக அரைக்கணுமா? சட்னியாக இல்லை, மையாக அரைக்கணும். இன்னும் அரைக்கணுமா? இன்னும் மோந்து பாரு, அந்த மீன் குழம்பு வாட வரும். வரலன்னா என்ன கேளு. லைட்டா வருது. லைட்டா வருது. லைட்டா மீன் போட்டா வருதுமியா? நீ வருதான்னு கேட்ட, வரலன்னு சொன்னேன். லைட்டா வருதுன்னு. லைட்டானா மீன் போட்டதால மீன் வாடையே வரும். அப்படி கிடையாதுமா. மீன் குழம்பு மண்பானையில் வச்சாதான் இன்னும் டேஸ்டாக இருக்கும் தெரியுமா? மீன் குழம்பு இன்னும் வீடியோ எடுத்து தான் கிடக்குக்கா. மீன் குழம்பு வந்து மண்பானையில் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில், கோகோனட் ஆயில். இந்த குழி மூடுற வரைக்கும் எண்ணெய் ஊற்றணும். நான் அப்படி தான் ஊற்றுவேன். தெரிக்குதுல சமையலை பற்றி உனக்கு தெரியும். என்னென்ன போடுறீங்க? கடுகு. ஏய், தால்சம் பண்ணுறதுக்கு தாண்டி குட்டி. அது எல்லாருக்குமே தெரியும். என்ன? எஸ்டா. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. நோ. கருவேப்பிலை வதக்க போறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு பீஸ். ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் தேங்காய் அந்த அளவுக்கு வெட்டி கொடுத்துருக்கேன் எனக்கு. நீங்க அந்த அளவு பார்த்து போட்டுட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது குட்டிமா. சிறிதளவு மஞ்சள் சேர்த்துக்குவோம். சொல்லல, அதுக்கு தான் நீ இருக்க குட்டி. அதை என்னை காட்டுறா சமைக்கிறது. நான் பிறகு வேற யாரையும் சமைக்கீங்க. அருளக்கா நல்லா சமைப்பாங்களான்னு கேட்டிருக்காங்கடா. நல்லா சமைப்பாங்க. அருளுக்கு தெரிஞ்ச விஷயம் நல்லா சமைப்பான், தெரியாத விஷயம் வந்து பார்த்து கற்றுப்பேன். ஆமாம். ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து ஹோட்டலில் நாங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்றதே கிடையாது. எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னா சமைக்க டயர்டாக இருக்குது அப்படின்னா நான் சொல்ல வெளியூர்னு இல்லை, எனக்கு சில நேரம் சமைக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னைக்காவது ஒரு நாள். அதே மாதிரி நைட் ட்ராவல். இப்போ நேற்று நைட் ட்ராவல் தான். நேற்று காலையில் வந்து என்ன பண்ணோம்? காலையில் என்ன பண்ண? சாப்பிட்றதுக்கு எங்கே போய் சாப்பிட்டோம்? காலையில் நாகர்கோயிலில் தான் போய் சாப்பிட்டோம்.
சாரி வாழைப்பழம் வாங்கிட்டு போயிட்டோம். ஆமா வாழைப்பழம் சாப்பிட்டேன், டீ காலைல சாப்பிட்டேன். பால் குடிச்சிட்டு போயிட்டேன். காலையில டிஃபன் வந்து எங்க சாப்பிட்டோம்னா அங்க நேரா ராஜா அம்மா நாகர்கோவில் வீட்டுல. போயிட்டோம். ஆமா நாகர்கோயில போய் தான் ஆப்பம் சாப்பிட்டோம். அப்புறம் மதியம் அங்க விருந்து தானே, ஸோ அங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டோம். சாம்பார் சாதம் அந்த மாதிரி வளகாப்பு நான் சாப்பாடு. சாப்பிடல அந்த சாப்பாடு. அது ஒன்று நீ சாப்பிட்டுருக்கே மாட்டேன், உனக்கு அது செட் ஆயிருக்காது. இல்ல எனக்கு பசிக்கவும் இல்லை, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நான் போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். நைட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோம். நைட்டு அதுவுமே வீட்டு ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டோம். இப்போ வந்து பொடி போட போறேன், குழம்பு பொடி. மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து இப்போலாம் ஹோட்டலே ரொம்ப சாப்பிட்றது அவாய்ட் பண்ணியாச்சு. அது ஏனே அம்மாவும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் உரப்பு கம்மியாவே போடும். உங்கள் அம்மாவா? எங்க அம்மாவும் சாப்பிடுவாள் அப்படின்னு வீடியோவில் கேட்பாங்க. ஆமா எங்க அம்மா இங்க தான் இருக்காங்க. நான் நேற்று நாகர்கோவில் போயிட்டு வந்துட்டாங்க, அப்படியே கூட்டிட்டு வந்தாச்சு இங்கே. பேரனை பார்த்துட்டு வந்துட்டான் அம்மா. பொடி வந்து குழம்பு பொடி போட்டேன், மீன் குழம்பு பொடி போட்டு ஆச்சி மீன் குழம்பு பொடி. வெறும் அது ஒரு 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 2 ஸ்பூன் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆச்சி மீன் குழம்பு ஆனால் சட்டியாக தான் யூஸ் பண்ணுற சொல்கிறாங்க எல்லாருமே. ஆச்சி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆச்சி யூஸ் பண்ணிட்டு ஆச்சியை மாற்ற முடியல. இருக்கிறது ஒரு ஆச்சி, சாகிற வரைக்கும் அந்த ஆச்சியை சாப்பிட்டு போயிடும். என்ன இப்போ நீ கேமரா ஆஃப் பண்ண எனக்கு ஹெல்ப். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கொஞ்சம் தண்ணி கலந்து பாருங்க. குழம்பு ரெடி. குழம்பு இன்னும் ரெடி இல்லைம்மா, இன்னும் ஊற்றணும். இன்னும் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. நாளைக்கு மீன் குழம்பு இன்னும் நல்லா இருக்கும். அது எனக்கு பிடிக்காது அந்த மீன். அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கால தோசைக்கு நல்லா இருக்கும். அப்போ அதுக்கு தான் வச்சிருக்கு. நாளைக்கு டக்குன்னு தோசையை சுட்டு சாப்பிட்டு போயிட்டே நீ சாப்பிடுவேன். புளி ஊற்றுங்கள், புளி புளி ஊற்றுங்கள், புளி தளிக்க. ஒரு புளியங்கொட்டை உள்ள விழுந்துச்சு, சாப்பிடும்போது வாயில தட்டுப்பட்டு. புளி வந்து நம்ம ஊற்றினோம்னா குழம்பு வந்து என்ன ஆகாது, கெட்டு போகாது. மீன் குழம்பு வந்து நாளைக்கு நல்லா இருக்கும். இதோட இன்னைக்கு சாப்பிட்றது நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும். சொல்லு இப்போ சொல்லு. நீ தான் சொல்லணும்ப்பா, உன்னைய காமிச்சுன்னா குழம்பு தான் காட்ட சொல்லுவாங்க, அருளையே காட்டாதீங்க அப்படிமா. அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அருளை காட்டுங்க, அருளைக்காவை காமிச்சுக்கிட்டே இருங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே என் பிறவி பலனை அடைஞ்சிருவேம்பாங்க. அப்படி தானே காய்ஸ்? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மீன் வந்து லெச்சு வாங்கிட்டு வந்ததும் பொரிக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து இது பண்ணி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் கூலிங் ஆகிட்டு இருக்காங்க மேடம். கூலிங் ஆகலை, அது வந்து ஊறிக்கிட்டு இருக்கு. அப்போனா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும். கருவேப்பிலை தான் அப்புறம் எனக்கு தர்ஷமா வயிற்றுல இருக்கும் போது இந்த கருவேப்பிலை தாளிக்கிற ஸ்மெல்லும் சரி, இந்த கருவேப்பிலை ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. ஸ்மெல்லும் சரி, ஸ்மெல்லே பிடிக்காது. அந்த கருவேப்பிலை தாளிக்கிற ஸ்மெல்லும் சரி, இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் சரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருல இப்போதான் நான் வச்சிருக்கேன் குழம்பு. உப்பு பார்ப்பேன். நல்லா இல்லை. நல்லா சரி மீன் எடுத்து போடு. இந்தா போட போகிறேன், உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மீன், ஏன்னா மீன் போட்டால் கலக்க முடியாது, அதுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும்டி. இன்னும் இவ்வளோ உப்பு இல்லை, சுத்தமாக இல்லை உப்பு. உப்பு இல்லடி, நம்ம சாப்பிடும் போது கூட உப்பு போட்டு. குழம்பு மீன் வந்து உப்பு போட்டு கிண்டுவியா நீ? அடுத்து கொதிக்கட்டும் குட்டிமா. அவ்வளோதாங்க, மீனை வந்து நான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீனை வந்து நல்லா கழுவியாச்சு, அம்மா கழுவிட்டாங்க. அதை வந்து மீனை வந்து உள்ளே போட வேண்டியதுதான்ப்பா. மெதுவாக போடுங்க. ஓ, தொடுறதுக்கு உங்களுக்கு அருவருப்பாக இருக்கா? இல்லைடா, அது கண்ணு பார்க்க பயமாக இருக்குடுச்சு. இங்கே பாரு, பெரிய மீன், மெதுவாக போடல. இந்த கரண்டி வச்சு இது பண்ணி விட்டுறேன், அமுக்கி விட்டுறேன். தள்ளி விடு எல்லாத்தையும். உள்ளே போடா, சமத்தாருடா, உள்ள நீந்து உள்ள. ரைட், அவ்வளோதான். இப்போ கொதிக்கட்டும். கொதிச்சு வெந்துருச்சா மீன்? உடனே வெந்துருச்சு பாரு, தீய உடனே
இப்பதான் போட்டேன் எப்படி இல்லை அது நான் போட்டது வெந்துடும். போட்டுதான் வெந்துருமோ? பார்த்தோன்னே வெந்துரும் சொல்லுங்களேன் எடுத்து. வெந்துருச்சு. அது என்ன உன் புருஷனா பார்த்தோன்னே டக்குன்னு அமைதியா போறதுக்கு? சி என் புருஷன் எங்க பார்த்தது அமைதியா போவான்? பார்த்தா பார்க்காத மாதிரி கண்டுக்காம இப்படி போவான். உடனே உன் புருஷன் கலாய்க்கிறியாருல? கலாய்க்கல, முளாய்க்கிறேன். போ சரி தள்ள போய் வெட்டுறேன். உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அதை பாருங்க, லட்சுக்கு வந்து ஒரு அழகான வேலை, வெட்டுற வேலை. இல்லை வீட்டில் இருந்தால் வேலை கொடுப்பேன். ஷேர் பண்ணிக்கிறது வந்து நல்லது. வீட்டில் இல்லாட்டி அருள் மட்டும் எல்லாம் பண்ணணும். வீட்டில் இல்லாட்டி அருள் தான் பண்ணுவா, அப்புறம் யார் பண்ணுவா? நான் வீட்டில் இருந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்திரிச்சதே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் எந்திச்சு மட்டும் விளையாட மட்டும் போகுது. சீக்கிரம் எந்திச்சு விளையாட டயர்டு சரியா இல்லை. அது நேற்று நீ ஒழுங்காகவும் விளையாடவும் இல்லை, கேவலமாக இருந்து விளையாடு. அந்த டயர்டில் போய் விளையாடுனா போகாமே இருந்திருக்கலாம் தோணுச்சு, விளையாடும் போது தோணுச்சு. எனக்கு சொல்லிருந்துருக்கோம், நான் இப்போ விட்டுருக்க மாட்டேன்ல ஒன்று. அதனாலே என்கிட்ட சொல்லாமல் போவேனே. வைவா இவ எங்களே விளையாட தான் போக சொல்லுவேன், ஃப்ரீயாக இருக்கும்போது விளையாட போக சொல்லுவேன். தெரியாதவங்க கூட விளையாட போக சொல்லுவேன். ஃப்ரீயாக இருக்கும் போது விளையாட சொல்லுவேன்னு. தெரியாதவங்க கூட விளையாட சொல்லுவேன். தெரியாதவங்களோட தான் போய் விளையாட முடியும். தெரிஞ்சவங்க யார் இருக்கா விளையாட? இங்கே நான் இருக்கேன் விளையாட. ஸ்டேட் பிளேயர். ஸ்டேட். அதை வெட்டுறதை அப்படியே மிக்ஸி ஜாருக்குள்ள போடலாம்ல. போடுறேன் இல்லை இருல, எல்லாத்தையும் வெட்டிட்டு போகிறோம்ல. வெட்டுறதே ஒரு இதாக அருளுக்கு கம்மியாக இருக்கனால பீட்ரூட் ஜூஸ் குடிக்க. அப்படி கிடையாது, நாங்கள் பீட்ரூட்லாம் வேஸ்ட்டாக போயிடுது மேக்ஸிமம். நான் லட்சு கடைக்கு போயிட்டேன்னா டெய்லி நான் வந்து ஒரு டெய்லி குடிக்க மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸு, அப்புறம் கேரட் ஜூஸ் குடிப்பேன். ஒரு நாள் எங்களுக்கும் போட்டு வைங்க. கலர் பத்தாதுன்னு சொல்லிட்டு குடிக்கலாம். ஆமாம், கலர் ஆகணும்னு குடிக்கிறேன். தர்சை வயிற்றுல இருக்கும்போது குடிச்சிருந்துருக்கணும். ரோஸ் கலரில் பிறந்திருப்பானா. அதை வெட்டுமா? சாரி. ஆனால் அப்படிலாம் கிடையாது. என்னடா பீட்ரூட் சாப்பிட்டா கலர் ஆகுங்கிறதெல்லாம் இல்லைல்ல. தெரியல, அது சொல்கிறாங்க. ரத்தம் ஊறும், இது ரத்தம் ஊறும் நல்லா, அதனால சொல்லுவாங்க எல்லாரும். மேபி. சரி பாரு வெட்டு. ஸோ லட்சு வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன், மீன் எல்லாம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே 1 ஹவர் 2 ஹவர்ஸ் 2.5 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க, நல்லா இதாகட்டும்னு சொல்லி. மசாலா வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் மிளகா பொடி, தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, தயிர், ஒரு முட்டை, அவ்வளோதான். இந்த மீன் என்ன மீனே எனக்கு தெரியாது. அவர் வாங்கிட்டு போடா நல்லா இருக்கும்னாரு. நான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். எப்படி இருக்கு? இது பத்தாது. ஏன் இந்த ஹாட் பாக்ஸ் எதுக்கு எடுத்த? பிறகு பெருசு எடு, பத்தாது. போடு 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 வந்துருவான், பத்தாதுன்னு. நிறைய பேர் இந்த எண்ணெய்க்கெல்லாம் ஸ்டாண்ட் வைக்க சொன்னீங்க, சீக்கிரமாக வாங்கிடுறோம். நாங்கள் எதிர்பார்க்குற ஸ்டாண்டு இங்கே எங்கேயுமே இல்லை இந்த ஊரில். நான் போய் கேட்டேன், பார்த்தோம், கிடைக்கல. அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஆகையால் நல்ல மசாலா ஒரு பிணைஞ்சிட்டு போடணும். சரியா? கருவேப்பிலெல்லாம் போட்டிருந்தேனே, பிணைஞ்சியாமா? கருவேப்பிலையோட போடலன்னு நினைக்காத, அந்த மனம் வரல. கருவேப்பிலை நீ போட்ட 4 கருவேப்பிலை, நீ பிடிக்கிட்டு வந்தது 5 கருவேப்பிலை. உடனே என்னை சொல்லாதே. ஸோ நமக்கு ஜூஸ் ரெடி. குடிப்போமா? பீட்ரூட் ஜூஸ் அப்படிதானே இருக்கு. கட் பண்ணுங்க. யாரா இது புதுசா நம்ம வீட்டில் கண்ணாடி போட்டுட்டு? யாருடா? இந்த மைக்கில் பேசு. உன்னையே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பிடி டேய், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பேக் கேமரால. போ அங்கிட்டு போ. தட்டி விட யார் வந்திருக்கேன்னு கேட்கலாம். யாரு? சரி, யார் வந்திருக்காடா வீட்டுக்கு? பாடு. யார பாத்து? யமாசி. யார பாத்து வந்திருக்க? என்ன? ஏய், அப்பள என்ன சொன்ன? நானும் அப்பாவும் கடைக்கு போறோம். அண்ணி உன்னைய பாத்துக்க உங்க அம்மா வந்துருச்சு. சொன்னியா இல்லையா? ஏய்
என்னை பாரு தர்ஷா, என்னை பாரு அப்படி சொல்லுன்னு சொல்லு. கண் எப்படிமா இருக்கு எல்லாரும் கேட்காங்க. கண்ணு நல்லா இருக்கு. இப்போ சும்மா தான் போட்டிருக்கேன், தூசி படாமல் இருக்கு. கண்ணா நல்லா கிளியராக இருக்கு. இப்போ பரவாயில்ல, சூப்பராக தெரியுது. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்? நீ பிளாக் கலர். பிளாக் இல்லைம்மா, இது ப்ளூமா. ஆனால் பிளாக் மாதிரி தான் தெரியுது. டார்க் ப்ளூ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி. என்னை விசாரிச்ச செல்வத்துக்கு, தங்க பிள்ளைகளுக்கு, எல்லா தங்க பிள்ளைகளுக்கும் நன்றி. ஃபிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மைக்ல சொல்லுங்க. மாஸ்டர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தர்ஷன் வந்து இன்னைக்கு லீவு. சாப்பிட்டா இருக்காதுப்பா, சாப்பிடு. குழம்பு மீன் சாப்பிட்டு பாரு அழைச்சி சும்மா. குழம்பு சாப்பிடுவோம்.